பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கூடு மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு மயக்கத்துக்கு மருந்துன்னு கொடுகுடு. காவேரி கரையில் மரமாயிருந்தா வேருக்கு யோகமடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். என் மேலே கடுங்கோவத்தில் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. 3 வாரம் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ட்ரிப் போனது, அப்புறம் அடுத்தடுத்து கல்யாணம்னு ஊர் சுற்றிட்டே இருந்துட்டேன். இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. இனிமேல் ஒழுங்காக வீடியோ போடுறேன். எத்தனை வாட்டியுமா இனிமேல் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இனிமேல் ப்ராப்பராக வந்து வீடியோ போட்டுறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா சென்னை பாண்டிச்சேரி ட்ரிப் vlog தான். சென்னைக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் பாண்டிச்சேரிக்கு 1 டே ட்ரிப் வந்து போயிட்டு வந்திருந்தோம். டான் 4 மணிக்கு கார் எடுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. 4 மணிக்கு முன்னாடியே குளிச்சு எல்லாம் ரெடியாகி சாமி கும்பிட்டு பேக் பண்ணுறதுலாம் பேக் பண்ணிட்டு உட்காந்துருந்தா சொன்ன ஆள் எந்திரிக்கவே இல்லை. சொன்ன ஆள் வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். லேகன் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் டயர்டாகி தூங்கியே போயிட்டான். அப்படி இப்படின்னு ஒரு 5 மணி ஆகிடுச்சு. ஃபார்ம் ஹவுஸில் போயிட்டு அத்தை மாமாட்ட சொல்லிட்டு ஒரு 5:15 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்புக்கு என் தம்பி எங்கள் கூட வந்திருந்தான். அபியை கூப்பிடியான்னு கேட்டிருந்தீங்க. கூப்பிட்டேன். இருந்தாலும் பாப்பாவுக்கு இப்போ தான் 1 இயர் ஆகுது. இவ்வளோ லாங் ட்ராவல் அவளுக்கு ஒத்துக்காது. கொஞ்சம் நடந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் போனால் அவளும் வந்து என்ஜாய் பண்ணுவாள். அதனால் இன்னொரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் நைட் ஒரு 12 மணிக்கு கிளம்பிடலான்னு சொன்னார். ஆனால் நைட் ட்ராவல் எனக்கு அவ்வளோ சேஃப்டியாக படல. அது இல்லாமல் அவரோட ஒர்க் வந்து அடுத்த நாள் மதியம் ஒரு 3 மணிக்காட்ட தான். ஸோ காலையில் கிளம்புனாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மார்னிங் 5 மணிக்கு கார் எடுத்து கிருஷ்ணகிரி வந்து நாங்கள் ஒரு 7:30 ரீச் ஆகிட்டோம். ஒரு காஃபி குடிக்கலான்னு ட்ராப் பண்ணோம். இந்த கடை பார்த்திங்கன்னா வெளியே டீ கடை, அப்புறம் வந்து பஜ்ஜி போனா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸு சேவரிஸு நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ட்ராவல் டைமில் வந்து சாப்பிட்றக்கு எந்த ஸ்நாக்ஸுமே வீட்டிலேருந்துலாம் எடுத்துகிட்டு வரல. போகிற வழியில் வாங்கிக்கலான்னு வந்தோமா, நல்லா ஒரு பெரிய கடையாக மாட்டிடுச்சு. தேவையானது எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் ஒரு 8 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லேகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் போகும்போது சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. வாந்தி எடுத்து ஒரு 3-4 டைம் வாந்தி எடுத்து டயர்டாகி போயிட்டான். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலே பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம், நிற்காமல் போனால் 6 மணி நேரம், அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தான் போனோம். 7.5 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு நாங்கள் ரீச் ஆகும்போது. எப்படியும் 2 நாள் வந்து வெளியே தான் சாப்பிட போகிறோம். ஒரு வேளையாவது வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோன்னு நைட்டே மல்டிகிரெயின் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து அடுத்த லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். காருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். நான் தீபி லேகன் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சப்பாத்தி வந்து சாப்பிட்டோம். என் தம்பியும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்திலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஹோட்டலில் தான் சாப்பிடுவோன்னு அன்னபூர்ணாவில் நிறுத்தி மசாலா தோசை சாப்பிட்டு வந்தாங்க. வேண்டாம்னா போங்கன்னு நாங்களே எல்லா சப்பாத்தியும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். சென்னையோட அவுட்டர் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டோம். பட் உள்ள சிட்டிக்குள்ளே போகிறக்கே பார்த்திங்கன்னா 2-2.5 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 2 மணி ஆகிடுச்சா, சரி லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பட்டினப்பாக்கம் பீச் தான் போயிருந்தோம். எங்கே போகிறோம் நம்ம? எங்க போறோம் இப்போ நம்ம? அந்த மலை மேல ஏறி குதிச்சு எடுத்துட்டு செத்து சரியா? ஹலோ. சரியாக 17 வருஷம் கழித்து அன்னைக்கு தான் பீச் தண்ணியில் மறுபடியும் கால் வச்சோம். லேகனுக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம். லேகனுக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தீபிக்கும் அதுதான் ஃபஸ்ட் டைம். அவள் அப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சை பார்க்குறா. இந்த மாதிரி பீச்செல்லாம் போவோம் தங்கம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அம்மா மண்ணில் வீடு கட்டலாமா, அங்கே படுக்கிறக்கு வந்து சீட்டெல்லாம் இருக்கும், ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இருந்தான். ஜாலியாக இருக்கா தீபி? ஃபர்ஸ்ட் டைம் இன் பீச். எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். சென்னையே ஃபர்ஸ்ட் டைம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என் தம்பி சென்னை வந்திருந்தான். அப்போ வந்து பட்டினப்பாக்கம் பீச்சில் நாகாஸ் மெஸ்ஸில் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டு வந்து சொல்லியிருந்தானா.
இப்போ சென்னை போகிறோன்னு பிளான் பண்ணதுமே அன்றைக்கி லஞ்ச் அங்கே தான் சாப்பிடணும்னு அப்பயே முடிவு பண்ணிவிட்டு அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி இங்கே விட்டுட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஆனால் விலை அதிகம், அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இருக்கிற எல்லாமே வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நண்டு, இறால், கனவா, அப்புறம் வந்து குட்டி குட்டியாக மீன், பெரிய மீன், அந்த மாதிரி எல்லா ஐட்டமே வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டில் அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லன்ச் சாப்பிட்டு ஒரு ரூம் எடுத்து ஒரு 1 ஹவரில் ரெடி ஆகிட்டு வந்த வேலையை பார்க்க கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டோட வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் 2 பேருமே சென்னை போனால் இதை பண்ணணும்னு சேவிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா February 14. நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். என்ன மாதிரி இருக்க என்னோடய ஃப்ரெண்ட் கிரியேட்டர்ஸ் 1-2 பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எங்கன்னா வேப்பேரியில் இருக்க பில்லியன் கட் ஜுவல்லரியில் தான். நாங்கள் Feb 14 சென்னையில் இருப்போன்னு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியுமா, அதனால் ஒரு மெமரபிளான கிஃப்டாக லவர்ஸ்க்கு அன்றைக்கி வாங்கிட்டு போயிடலான்னு தான் இந்த ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்க டைமண்ட் பெண்டன்ட் வந்து நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். நான் பிக்கில் கொடுத்த மாதிரி எக்ஸாக்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இவ்வளோ தூரம் தள்ளி இங்கே வந்து வாங்க ரீசனும் சொல்கிறேன். இப்போது இதே பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூமில் வாங்கும்போது 1,12,000 சில்லற வரும். ஆனால் இவங்ககிட்ட நான் 76,000 தான் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக இருந்தால் 20%, டைமண்ட்டாக இருந்தால் 40% வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா நீங்கள் யோசிக்கலாம். பட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் வந்து கிடையாது. பிகாஸ் இவங்க பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர். ஷோரூமில் வாங்கும்போது ஸ்டாக் சார்ஜ், வேலை செய்கிறவங்களோட சம்பளம் இதெல்லாம் நம்ம நகையில் தான் போடுவாங்க. இங்கே அந்த மாதிரி எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. ஆனிவர்சரிக்கு நான் ஒரு டைமண்ட் செயின் வாங்கியிருந்தேன். அதுவுமே செக் பண்ணலான்னு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது டைமண்ட் தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட் குவாலிட்டி டைமண்ட் கிடையாது, செகண்ட் குவாலிட்டி டைமண்ட். இதே நான் இவங்ககிட்ட எடுத்திருந்தேன்னா 50,000 தான் எடுத்திருப்பேன். பட் அங்கே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லி 80,000 வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் டைமண்ட் கோல்டெல்லாம் பார்த்து வாங்கணும். இப்போ அவங்க காமிக்கிறது ஃபஸ்ட் குவாலிட்டி எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். என்னோடய டைமண்டில் ஒரு சின்ன மங்கல் வந்து தெரியுது. இங்கே எங்கே டைமண்ட் வாங்கினாலும் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக இருந்தால் கொடுப்பாங்க. அதில் கீழே வந்து 3வது காலம் கிளாரிட்டின்னு இருக்கும். அதில் VVS EFன்னு இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி, அதே VVS VSன்னு இருந்தால் செகண்ட் குவாலிட்டி. ஸோ வாங்கும்போது இதை பார்த்து வாங்குங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது நாம் பர்ச்சேஸ் பண்ணது, இது வந்து செகண்ட் குவாலிட்டி. அதே மாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கோல்டு டைமண்ட் ரெண்டோட பியூரிட்டியுமே நம்ம லைவாக செக் பண்ணிக்கலாம். இந்த பென் கடைசி வரை பிளிங்க் ஆச்சுன்னா அது ஒரிஜினல் டைமண்ட், அப்படி இல்லைன்னா அது வந்து ஃபேக். இதே மாதிரி கோல்டோட பியூரிட்டி செக் பண்ணவும் மெஷினரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோல்டாக இருந்தால் 916 சிம்பிள் அதில் இருக்கும். டைமண்ட்டாக இருந்தால் மற்ற ஷோரூமில் கொடுக்குற மாதிரி லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்ககிட்ட 3 lakh rupeesக்கு மேலே தான் ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வேணும்னா நம்ம ப்ரியராகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் தான் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க புரோக்கன் தமிழில் பேசுகிறதுனால காலில் பேசும்போது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுது. ஸோ ஒரு வாட்டி தெளிவாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் வந்து அட்ரஸ் எல்லாமே பின்டு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்டோட வேலை எங்களோட பர்ச்சேஸ்லாம் முடிக்கிறதுக்கு நைட்டு ஒரு 9:30 மணி ஆயிடுச்சு. சரி பாண்டிச்சேரி கிளம்பலான்னு வந்து கிளம்பிட்டோம். ஈசிஆர் வழியாக போகும்போது இங்கேயே டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து கடை பார்த்துட்டே வந்தோமா. செட்டிநாடு சமையல்னு ஒரு கடை வந்து பார்த்தேன். அன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே, அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது சிட்டியே. நாங்கள் போயிருந்த இடத்துலையும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி நிறைய பேர் கப்புளாக வந்து அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்து வேலண்டைன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட போன ஹோட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஸ்தட்டிக்காக அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுக்கல. நாங்கள் போயிட்டு 3/4 மணி நேரம் கழித்து தான் எங்களுக்கு ஃபுட்டே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட்டுமே சுத்தமாக நல்லா இல்லை. யாருமே இந்த ஹோட்டலுக்கு ஈசிஆர் சைட் போனால் போகாதீங்க. அவங்க லேட் பண்ணனால நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகும்போது நைட்டு 1 மணி ஆகிருச்சு. நாங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து ப்ரியராகவே புக் பண்ணிட்டோம். இருந்தாலும் நைட் லேட்டாக தான் வந்தோம். ஆனால் காலையில் சன்ரைஸ் வந்து எங்களால் பார்க்க முடியல. எழுந்திருக்கும் போதே டைம் வந்து 7:30 பக்கம் ஆகிடுச்சு.
இந்த ஹோட்டல் பற்றின ரிவ்யூவுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். என்னென்ன நல்லாயிருக்கு நல்லாயில்ல அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ப்ரமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் வந்து புக் பண்ணி போன ஹோட்டல் தான். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்டு ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டியுமே இருந்தது. நான் மெயினாக இந்த ரெசார்ட் வந்து புக் பண்ணது எதுக்காகன்னா, பீச் வியூக்காக தான். சீக்கிரம் பீச்சுக்கு நடந்து போகிற டிஸ்டன்ஸு. காலைல எழுந்ததுமே லேகனை கூட்டிகிட்டு ஜாலியாக பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு தான் அந்த ரெசார்ட் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா லேகன் குஷி ஆயிட்டான். நான் வீடு கட்டுறோமா வீடு கட்டுறோமா அப்படின்னு வந்து நல்லா தண்ணியில் விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் ட்ரோனுமே எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அதனால் அழகழகான ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம். ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரோன் வியூ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப வருஷம் கழித்து பீச்சை பார்க்குறனால லேகன் மட்டும் கிடையாது, நானுமே ரொம்ப குஷியாயிட்டேன். நான், தீபி, லேகன் நாங்கள் 3 பேர் தான் போனதுக்கு அந்த டைம் ஃபுல்லாக சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். வழக்கம் போல் என் ஹஸ்பண்டும் தம்பியும் அங்கே வந்து அந்த ஃபோனை வச்சுட்டே தான் உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் தம்பி வீடியோ எடுத்து கொடுத்தா, என் ஹஸ்பண்ட் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தார். கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த மொபைலையே வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10, 10:30 பக்கம் ஆகிடுச்சா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. காலும் வந்துருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலி ஆயிரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. போகிறதுக்கு மனசு இல்லாமல் தான் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் ரூமுக்கு வந்து போனோம். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் நேம் பார்த்தீங்கன்னா லீபே. அவங்க நம்பர் வேணால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பீச் வியூ இருக்க ரெசார்ட். அதாவது மார்னிங் ரூம்லேருந்து எந்திரிச்சு பார்த்தோம்னா நம்ம பீச் வியூ வந்து ரூம்லேருந்தே பார்த்துக்கலாம், சன்ரைஸ் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஏஸ்தட்டிக்காக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம்ஸு, ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. லேகன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான். உண்மையாக நான் கூட்டிகிட்டு போனதுக்கு என் ஹஸ்பண்டு, தீபி, என் தம்பி அந்த மாதிரி அவங்கள விட லேகன் வந்து போனதுக்கு எல்லாத்தையுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணான். அவங்க கூட ஒரு 1 hour பக்கம் மறுபடி இங்கே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமை வந்து வெக்கேட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொன்னதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஒர்த்தே வந்து கிடையாது. அண்டு மார்னிங் காஃபியுமே அவங்க வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஃபஸ்ட்டு கேம்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங்குள்ளே லேகனை விளையாட வச்சுட்டு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். நாங்கள் எடுத்திருந்த ரூம் பார்த்தீங்கன்னா 206. எங்களுக்கு கடைசியாக இந்த ரூம் மட்டும்தான் கிடச்சிது. இதை விட சின்ன ரூமாக கிடச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8000. எனக்கு அது ரொம்ப அதிகமாக பட்டுச்சு. எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டபுள் காட்டு, ஒரு சோஃபா, அட்டாச் பாத்ரூம் அதுவுமே நீட்டாக இருந்தது. பட் இருந்தாலும் இந்த ரூமுக்கு 8000, அதுவும் 1 டேக்கு வந்து 8000 ரொம்ப அதிகம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா 50-50 தான். யோசிச்சுக்கோங்க, இங்கேயுமே கம்மியான காஸ்ட்டில் இருக்க நிறைய ரூம்ஸ் இருக்குது. அப்படி வேணால் நீங்கள் கேட்டு விசாரித்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மணி அப்படிங்கும்போது ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன இடம் பாண்டிச்சேரி போனால் எல்லோரும் விசிட் பண்ணுற பிளேஸ் ஃபஸ்ட்டு இது ஃப்ரெஞ்ச் காலனி தான். நாங்களும் ஃப்ரெஞ்ச் காலனி தான் வந்து போயிருந்தோம். எங்கே கார் நிறுத்தினாலும் வந்த இடத்த பார்க்காம ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிட்டு தான் வந்த இடத்தையே பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புளோட ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோ பிளேஸ்னே வந்து சொல்லலாம். ஃபோட்டோ எடுக்கலாம், சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். மற்றபடி பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல.
ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றி பார்த்தாலும் பீச்சாக இருக்குது. பீச் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்குது, ரம்யமாக இருந்தது. ஒரு 2 நாள் பீச்சே சுற்றி பார்க்குறனால சூப்பராக இருந்தது. பாண்டிச்சேரியோட ஷார்ட் வீடியோ போட்டதுமே நிறைய பேர் அங்கே சுற்றி பாருங்க இங்கே சுற்றி பாருங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி சண்டே மார்க்கெட் போனீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லாவும் நல்லா சீப்பாகவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரான்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக நாங்கள் பிளான் போட்டு வந்தது தான். சென்னை மட்டும் வந்து வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். நான் அடம்பிடிச்சனால தான் இன்னும் ஒரு நாள் பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்டு போகலான்னு கடைசி நிமிஷத்தில் வந்து பிளானை மாற்றி கடைசி நிமிஷத்தில் புக் பண்ணால் தான் அந்த ரூம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட எந்தெந்த இடம் நல்லாயிருக்கும், எங்கே சுற்றி பார்க்கலாம், ரூம் ஃபெசிலிட்டி எங்கே நல்லாயிருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டு தான் வந்து நான் ட்ரிப் போகணுன்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். ஃப்ரெஞ்ச் காலனி சுற்றி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ராக் பீச்சை பார்த்துட்டு அங்கே வந்து கிராஃப்ட் பஸார்னு ஒன்று இருந்தது. இங்கே எல்லாமே யூனிக்கான ஐட்டம் தான். இங்கே தான் நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். யூனிக்காக இருந்தது, ஆனால் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே ஒரு அரை மணி நேரம் கிராஃப்ட் பஸாரை வந்து சுற்றி பார்த்துட்டு 1-2 ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸுமே பக்கத்தில் பார்க்க போயிருந்தோம். அந்தளவுக்கு பிடிக்கல, 5 நிமிஷத்தில் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புனா தான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து எங்களால் போக முடியுமா, அதனால் போகிற வழியில் லஞ்ச் சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு 3 மணி போல் இந்த மந்தி பிரியாணி கடையை வந்து நான் ஆன் த வேல வந்து பார்த்தேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, பசிக்கு சாப்பிட்டா போதுன்னு வந்து உட்காந்தோம். ஆனால் அவ்வளோ டேஸ்டியான ஒரு மட்டனாக நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ ஜூஸியாக இருந்தது, ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ யம்மியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு தான் வந்து நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்புனோம். அந்த கடை பேர் வேணால் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி போடுறேன். லேகனும் வந்து 2 நாளில் அன்றைக்கி தான் நல்லா சாப்பிட்டான். ஒரு 6 மணி நேரம் லாங் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10:30-11 அந்த டைமுக்கு வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண அடுத்த வாரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.